தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேக தைலம் வரும்பொழுது தகப்பனும் மறந்து போனான், சகோதரன் மறந்து போனார்கள். ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் ஞாபகம் வைத்து தீர்க்கதரிசியின் மூலமாய் அவனை அடையாளம் கண்டுபிடித்து வர வைத்து விட்டார். அபிஷேகம் பண்ணி ஆயிற்று. என்னவென்ற அபிஷேகம்? இஸ்ரவேலின் என்னவாக? ராஜாவாக. இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாயிற்று. ஆனால் அபிஷேகம் வந்து விட்டதே தவிர, தைலம் தலையில் மீது ஊற்றப்பட்டதே தவிர, ஊழியக்காரன் ஆசீர்வதித்தானே தவிர, இன்னும் காரியம் எதுவும் நடைபெறவில்லை. மீண்டும் ஆடுகளை தான் மேய்த்துக் கொண்டிருக்கிறான். மீண்டும் சகோதரர் மறக்கப்பட்டிருக்கிறான். மீண்டும் வீட்டின் கடைசி வேலைகள் எதுவோ அதை செய்து கொண்டிருக்கிறான். நாள் ஒன்று வருகிறது. இஸ்ரவேல் தேசத்திற்கு யுத்தம். பெலிஸ்தியர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். 40 நாட்கள் ஒரே ஒரு அசுரன், ஒரு ராட்சசன் இஸ்ரவேல் என்னும் மொத்த தேசத்தின் அத்தனை தளபதிகளையும் வீரர்களையும் சேனைகளையும் சேனாதிபதிகளையும் மிரட்டி கொண்டிருக்கிறான். கடினமானவன், இவனை மேற்கொள்ளவே முடியாது என்று சொல்லி இஸ்ரவேலின் அத்தனை ஆயுததாரிகளும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இவனை தாக்குவது, எந்த வழியா இவனை தாக்குவது என்று வழி தேடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவனுக்கும் வழி தெரியவில்லை. அபிஷேகம் பெற்றவனாயிற்று, அழைக்கப்பட்டவன் ஆயிற்று, கர்த்தர் சொன்னவன் ஆயிற்று. சாதாரண ஆடு மேய்க்கிற துணியோடு தான் வந்திருப்பான். அவன் கையில் வெறும் கவனை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கவனையில் கல் கூட இல்லை போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் போய் 5 கூழாங்கற்களை கொண்டு வருகிறான். சாதாரண ஆடு மேய்க்கிற வேலையை பார்த்துட்டு வராரு. அபிஷேகத்தோட வராரு. யூனிஃபார்ம் போட்டிருந்தவங்கலாம், ஹெல்மெட் போட்டிருந்தவங்கலாம், ஷூஸ் பூட்ஸ் போட்டிருந்தவங்கலாம், மார்க்கவசம் அணிந்திருந்தவங்கலாம், பட்டயம் வச்சிருந்தவங்கலாம், கேடயம் வச்சிருந்தவங்கலாம் குழிக்குள்ள பதுங்கி நிற்கிறான். வெறும் ஆடு மேய்ச்சிட்டு கையில் வெறும் கவனையோடு கூட அபிஷேகம் இருந்தபடினாலே ராட்சசனை எதிர்த்து வந்து நிற்கிறான். யாருப்பா நீ? இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளா நீ? இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கக்கூடிய அளவுக்கு கடினமானவனா நீ? இன்றைக்கு உன்னை கர்த்தர் அவர் யார் என்பதை நிரூபிப்பார் என்று சொல்லி, என் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசமாய் கவனையை சுழற்றினான். நடந்தது அற்புதம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிப்பதே உன்னை உன் அபிஷேகத்தின் ஸ்தானத்துக்கு உயர்த்தி அமர வைப்பதற்காக தான். ஹல்லேலூயா. கடினமான சூழல் வரும்பொழுது வேண்டாம் 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 என்று சொல்லி பயப்படாதே. கர்த்தர் சில வேளைகளில் உங்களை சில காரியத்திற்குள்ள அனுமதிக்கிறார். அனுமதிக்கும் பொழுது, ஐயா ஆண்டவரே என்னை இங்கே விட்டுருங்களேன், எனக்கு இப்படி ஒரு வேலை கொடுத்துருங்களேன், எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை கொடுத்துருங்களேன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டு 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 நீங்களே உங்கள் உயர்வை தடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் தெரியுமா? உங்களுக்குள்ளே உயர்வதற்கான அத்தனை பலத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்களே லகுவானதை தேடி 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 உங்கள் உயர்வை நிறுத்தி கொண்டு இருக்கிறீர்கள்.